ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், அதே மாதிரி சின்ன சின்ன காரணங்களால் அவங்களால கரெக்டாக ப்ரெக்னென்சி அந்த இப்போ ஓவலேஷன் டைமாக இருக்கட்டும், இல்லைனா கரெக்டாக அந்த டைமில் சேர்ந்து இருக்கிறதாகட்டும், இது எல்லாத்தையுமே அவங்களால ஃபாலோ பண்ண முடியலை. அதே மாதிரி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா, அது நமக்கு சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஒரு விஷயம். ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு இது புதுசாக தெரிஞ்சிச்சு. சரி, இது சம்மந்தமாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தப்ப தான் நான் இப்போது இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ட்ரிக் என்ன அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க, நம்ம சிஸ்டர் என்ன கேட்டாங்க, அதுக்கு நான் என்ன விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹலோ அக்கா, அதர் லாங்குவேஜ் வெப் சீரிஸில் காட்டுற மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வெப் சீரிஸ்னால் ஏதாவது இப்போது ஓடிடிலலாம் இப்போ இந்த ப்ரைம் வீடியோவில் இல்லை ஹாட்ஸ்டாரில் ஏதோ அந்த மாதிரிலலாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் நிறைய வெப் சீரிஸ் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வெப் சீரிஸில் காட்டுற மாதிரி ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி அதை சிரிஞ்ச் மூலமாக வஜனாக்குள்ளே பம்ப் பண்ணலாமா அக்கா, அப்படி பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பெர்ம் டியூப்குள்ளே போயிரும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வெப் சீரிஸில் பார்த்துருக்காங்க போல தெரியுது. என்னென்னா, ஸ்பெர்மை சிரிஞ்சில் எடுத்துகிட்டு நம்மளோட வஜனாக்குள்ளே டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியுமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை படித்த உடனே எனக்கு ரிப்ளை பண்ணுறதை விட சரி, இது ஒரு வீடியோவாக போட்டால் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறப்ப தான் எனக்கு ஒரு விஷயமும் கிடச்சிது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணலாம், தப்பு கிடையாது, இந்த மாதிரி பண்ணலாம். வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ஹோம் இன்செமினேஷன், இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த IVF IUI இதை தான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு IUI பண்ணுறீங்க அப்படின்னா இதே ப்ராசஸ் தான். என்ன அப்படின்னா, அந்த ஸ்பெர்மை நல்லா ஆனால் அவங்க நல்லா வாஷ் பண்ணுவாங்க, கிளினிக்கலி நல்லா அதை வாஷ் பண்ணி நல்ல ஸ்பெர்ம்ஸை எடுத்து அவங்க உங்களோட வஜைனால உள்ளே கொண்டு போய் பக்கத்தில் கருமுட்டிக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்க கரெக்டாக ஓவலேஷன் டைமில். ஸோ அப்போ உங்களால் ஈஸியாக ரொம்ப சீக்கிரமே கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறது அதோட ப்ராசஸ். பட் அப்படி இல்லாமல் நீங்களே இந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் ஈஸியாக கருத்தரிக்க முடியுமா அப்படின்னா, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பெர்மை எடுத்து வாஷ் பண்ணி அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது, நல்ல ஸ்பெர்மெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படி ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்பெர்ம் எடுத்து நம்ம அப்படியே உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இது நம்ம தாராளமாக இப்போல்லாம் அதை நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ஹோம் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம பண்ணலாம். பட் நம்ம ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு சிரிஞ்சு எடுத்து ஏதோ ஒரு இது பண்ணி அப்படி பண்ணுறது கிடையாது. இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் நம்ம ரொம்ப அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த இதுவும் இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கவனமாக பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணுற இந்த திங்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டெரைல் பண்ணதாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு ஓவலேஷன் டைமில் என்னால் கரெக்டாக சேர்ந்துருக்க முடியலை, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, அந்த டைமில் சேர்ந்துருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்டுக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதனால் கரெக்டாக எங்களால் சேர்ந்துருக்க முடியல, இல்லைனா விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குது, ஸோ அதனால எங்களால் சேர்ந்துருக்க முடியல, இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஓவலேஷன் டைமில் கரெக்டாக சேர்ந்துருக்கிறப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு முறைனா ஓகே, மற்றபடி டெய்லியும் சேர்ந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்கிறாரு, என் ஹஸ்பண்டுக்கு இது இல்லைன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு சேர்ந்துருக்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இரிட்டேஷனாக இருக்குது, எனக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனாலும் இது நமக்கு ஒரு தடையாக இருக்கும் நமக்கு கரெக்டாக அந்த டைமில் சேர்ந்துருக்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தாண்டி நம்ம ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு தான் இந்த ஹோம் இன்செமினேஷன் அப்படிங்கிற விஷயமே இருக்குது. இன்னொன்று, நான் அப்போதையே சொன்ன மாதிரி இதை நம்ம பண்ணும்போது ரொம்ப பக்கத்தில் ரொம்ப டேரெக்டாக உங்களோட சர்விக்ஸ்குள்ளே நம்ம இந்த விந்துவை உள்ளே செலுத்துறதுனால
அது வந்து ரொம்ப நீந்தி போய் கஷ்டப்பட்டு உள்ளே போய் சேரணுங்கிற அவசியம் இருக்காது. டேரெக்டாக வந்து கொஞ்சம் இதுவே நீந்தி போனாலே அது வந்து கருமுட்டையை போய் ஈஸியாக ரீச் பண்ணிடும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஏனோ தானோன்னு பண்ணிட முடியாது. ஸோ இதுக்கு நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தப்ப யூடியூப்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி, இப்போ இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி வி கன்சீவ் ஹோம் செல்ஃப் இன்செமினேஷன் கிட் ஃபார் விமன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கிட் மாதிரி இருக்கும், வி கன்சீவ் கிட் அப்படின்னு. நான் இது வந்து பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் எதுவுமே நான் பண்ணலை. நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் இது வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி இது வேறு பிராண்டில் கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இது வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெர்ம் கலெக்டர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு சிரிஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கப்பு மாதிரி, இப்போ எப்படி நம்ம மென்ஸ்ட்ரல் கப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரப்பர்லேயே செஞ்சு ஒரு மென்ஸ்ட்ரல் கப்பு வித் டெயில், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வால் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஆமாம், இந்த இன்னொரு 4 விஷயம் வந்து இதில் இருக்கும். இது வந்து எதுக்கு அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அதை உங்களோட வஜைனாக்குள்ளே மடித்து நீங்கள் வச்சுக்கிட்டு அதுலேருந்து வர அந்த டியூப் வழியாக நீங்கள் சிரிஞ்சில் இந்த ஸ்பெர்மை எடுத்து நீங்கள் அப்படியே உள்ளே அமுக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த ஸ்பெர்ம் வந்து உள்ளே போயிடும். ஆனால் படக்குன்னு நம்ம இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி அப்படியே அமுக்கி விட்டுறக்கூடாது, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்கணும். அப்படி இறக்கும்போது ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் உள்ளே இறக்கிட்டு உடனே எடுத்துடக்கூடாது. அந்த உள்ளே வச்சுருக்கிற வஜைனாக்குள்ளே வச்சுருக்கிற அந்த கப்பை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு உள்ளேயே இருக்கணும். இருந்ததுக்கப்புறம் வெளியில் வால் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன், அதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த கப் அப்படியே வெளியில் வந்துடும். நீங்கள் இந்த இன்செமினேஷன் பண்ணிவிட்டு குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரம் வந்து நீங்கள் படுத்துருக்கணும், அப்படியே பொசிஷனில் படுத்துருக்கணும். அதாவது அப்படியே ஃப்ளாட் பொசிஷனில் நீங்கள் படுத்துருந்துருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் நைட் இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டே டைமை விட. ஏன்னா டே டைமில் நம்ம எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நைட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஒரு 4 hours 5 hours வந்து உங்களால் படுத்திருக்க முடியும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலான ஏதாவது வீடியோஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு லைட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு டாக்டரே வந்து டீட்டெயில்டாக சொல்கிறாங்க இந்த கிட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. இதையும் மீறி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிஸ்டர் கேட்டதுக்காக நான் வந்து சர்ச் பண்ண விஷயம். ஸோ அப்போ தான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர், உங்களோட ஃபேமிலி டாக்டர் யார்கிட்டையாவது கேட்டு இதை வந்து நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறது கேட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை ஒரு தடவை விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு, டைரெக்டாக உங்களோட சர்விக்ஸ்குள்ளே உங்களோட விந்துவை கொண்டு போய் விடுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சிஸ்டர் வந்து கேட்டதுக்கான ஆன்சரை வந்து நான் வீடியோவாகவே சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். மேபி இதை முன்னாடியே யாராவது யூஸ் பண்ணி அதனால் வந்து பலனடைஞ்சிருக்கலாம், இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை இனிமேல் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னாலோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.